2G அலைக்கற்றை, 5G அலைக்கற்றை, 5G ஸ்பெக்ட்ரம் அதனுடைய ஏலம் நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜியோ வந்திருக்காங்க, ஏர்டெல் வந்திருக்காங்க, வோடஃபோன் ஐடியா வந்திருக்காங்க, அதானி குரூப் வந்திருக்காங்க. இப்படி நிறைய பேர் இந்த ஏலத்தை எடுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஜூலை மாதத்தோடு இந்த ஏலம் அப்படிங்கிறது முடிய போகுது. கிட்டத்தட்ட இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு 4 லட்சம் கோடி இல்லாட்டி 4.25 லட்சம் கோடி ரூபாய் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பெக்ட்ரம்னா என்ன? ஸ்பெக்ட்ரத்தால் எப்படி அரசாங்கத்துக்கு இவ்வளோ பெரிய லாபம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, சின்னதாக இன்னொரு கேள்வி கேட்குறேனே, மணல் இயற்கையானது தானே, கனிம வளங்கள் இயற்கையானது தானே, இந்த இயற்கையான பொருள் எல்லாமே அரசாங்கம் தனியாருக்கு கொடுக்கும்போது அரசாங்கத்துக்கு ஒரு லாபம் கிடைக்குது. இதே மாதிரி தான் அலைக்கற்றை அப்படிங்கிறதும் இயற்கையாக இருக்கிறது தான். நம்ம கம்பி வழியாக மின்சாரத்தை அனுப்புகிறோம், கரெக்டு தானே? இதே மாதிரி இந்த அலைக்கற்றை அப்படிங்கிறது காற்று அணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக பரவக்கூடிய ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையுமே இருந்துட்டு தான் இருக்குது. நமக்கு தெரியும், நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த வெளிச்சம் கூட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸினுடைய ஒரு பாகம் தான். ஸோ ஒவ்வொரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கா? இந்த ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? அப்படி டிஃபைன் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? ஏன் ஒரு 4லேருந்து 5 நபர்கள் தான் இல்லாட்டி 5 நிறுவனங்கள் தான் இந்த ஏலத்தில் பங்கெடுக்கிறாங்க? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் யாருமே ஏலத்தில் பங்கெடுக்கலையே. நான் தனியாக இதே மாதிரி 5G சர்வீஸை செய்ய முடியுமா? பல கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளுக்கான பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். வளிமண்டலம் முழுவதுமா நான் சொன்ன மாதிரி மின்காந்த அலைகள் அப்படிங்கிறது இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் நம்மளால் பயன்படுத்த முடியுமா? முடியாது. நல்லா கவனிச்சு பாருங்க, உலகம் முழுவதுமா 71% தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எல்லா தண்ணீரையும் மனிதர்களுக்கு தேவையான தண்ணீராக மாற்ற முடியுமா? இல்லை. ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீரை மட்டும்தான் நமக்கு தேவையான தண்ணீராக மாற்ற முடியும். இந்த கான்செப்ட் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்லையும் வருது. சின்ன குழந்தையில சூரிய வெளிச்சத்தை ஒரு கண்ணாடி வழியாக அனுப்பும்போது 7 நிறமாக மாறக்கூடிய அந்த ஒரு ப்ராக்டிஸ் எல்லாம் நம்ம செஞ்சு பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் வானவில் அந்த கலர் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். நம்ம பார்க்கக்கூடிய ஒளி அப்படிங்கிறது, வெளிச்சம் அப்படிங்கிறதும் நான் சொன்ன இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு ஒளி ரெட் கலரில் இருக்குது, இன்னொரு ஒளி ப்ளூ கலரில் இருக்குது, இன்னொன்று எல்லோ கலரில் இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி தான். கண்ணுக்கு தெரிஞ்ச மின்காந்த அலைகள் தான் நம்ம பார்வையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிறம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத மின்காந்த அலைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம். எலும்பு ஏதாவது முறிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு எக்ஸ்ரே அப்படிங்கிறதும் ஒரு மின்காந்த அலை தான். அதே மாதிரி நீரில் உள்ள நுண்ணுயிர்களை கொள்வதற்காக நம்ம புற ஊதா கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு மின்காந்த அலை தான். அடுத்ததா இந்த நைட் விஷன் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, இன்ஃப்ராரெட் ரைஸ், அதுவும் மின்காந்த அலை தான். கடைசியா இந்த மைக்ரோ ஓவன்லாம் இருக்குல்ல, அதில் வரக்கூடிய அந்த அலைகளும் மின்காந்த அலைகள் தான். இப்படி கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் இதுவரை யாராலையுமே பயன்படுத்த முடியாத மின்காந்த அலைகள் எல்லாமே இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ மின்காந்த அலைகள்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஒவ்வொரு மின்காந்த அலைக்கும் ஒவ்வொரு பண்புகள் இருக்கு. அந்த பண்புக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி, அப்படி இல்லைன்னா அதிர்வெண் அப்படின்னு நான் சொன்னேன். அது என்ன ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இந்த மின்காந்த அலைகள் நான் சொன்னேன் அலை அப்படின்னு சொல்லி, அலையினுடைய வடிவத்தை நல்லா பாருங்க, இப்படி இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் மின்காந்த அலைகளும் இந்த காற்றணுக்கள் வழியாக அலை வடிவத்தில் பரவுகிறது. ஒரு செகண்டுக்கு இந்த மின்காந்த அலை எவ்வளவு நேரம் அதிர்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய அதிர்வெண் அப்படிங்கிறது அங்கே தீர்மானிக்கப்படுது. இப்போ புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம பழைய காலத்தில் இந்த பெண்டுலம் க்ளோக் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஒரு செகண்டுக்கு அந்த பெண்டுலம் அப்படிங்கிறது அப்படி போய் இப்படி வரும். ஆனால் நான் அதில் உள்ள ஸ்ப்ரிங் எல்லாம் வேலைப்பாடு செஞ்சு ஒரு செகண்டுக்கு 2 முறை அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்டுலத்தை மேலும் கீழும் அசைக்கிற மாதிரி செஞ்சேன்னா அதனுடைய ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது 2. ஸோ இங்கே ஃப்ரீக்வன்சி அளப்பதற்காக நம்ம பயன்படுத்துவது தான் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடிகாரத்தினுடைய இப்போதைய ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும்? 2 ஹெட்ஸாக இருக்கும். நான் ஒரு செகண்டுக்கு 10 முறை அந்த பெண்டுலத்தை அசைகிற மாதிரி செஞ்சேன்னா அதனுடைய ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும்? 10 ஹெட்ஸாக இருக்கும். இப்படி நம்ம பார்க்கக்கூடிய இல்லை நம்மளால பார்க்க முடியாத மின்காந்த அலைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். நம்முடைய பார்வையில் இருக்கக்கூடிய மின்காந்த அலைகளுடைய ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 430 டெராஹெட்ஸ்ல இருந்து 750 டெராஹெட்ஸ். இதில் 750 டெராஹெட்ஸ்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஊதா நிற ஒளி, வயலட் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ வயலட் ஒளி தெரியணும்னா அது எந்த மாதிரியான ஃப்ரீக்வன்சியில் இருக்கணும்? 750 டெராஹெட்ஸ்ல இருக்கணும். அப்படின்னா நான் சொன்ன அந்த 430 டெராஹெட்ஸ் அப்படிங்கிறது சிவப்பு நிற ஒளி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 430க்கும் கீழே இருந்துச்சுன்னா நம்மளால பார்க்க முடியாதுன்னு சொன்னோம்ல, அதுதான் இன்ஃப்ராரெட் ரேஸில் வரும். அடுத்ததா இந்த 750 டெராஹெட்ஸுக்கு மேலே இருக்கிற ஒளியும் நம்மளால பார்க்க முடியாதுல்ல, அதை தான் அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, மின்காந்த அலைகள் தெரிஞ்சிருச்சு, அதிர்வெண் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதே மின்காந்த அலைகள் தான் ரேடியோ ஃப்ரீக்வன்சியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம்.
ரேடியோ ஃப்ரீக்வன்சி மட்டும் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணுற இந்த டெலிகம்யூனிகேஷன்ஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய எல்லாமே மின்காந்த அலைகள் தான். அப்படின்னா அந்த ரேடியோ அதனுடைய ஒர்க்கிங் பார்த்தாலே இந்த 5G ஆப்ஷனை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட முடியும். ரேடியோ அப்படிங்கிற இந்த பண்பலை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதனுடைய ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு சொல்லி தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டால் 85 மெகாஹெட்ஸ்லேருந்து 110 மெகாஹெட்ஸுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 85 மெகாஹெட்ஸ்லேருந்து 110 மெகாஹெட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இடைப்பட்ட அந்த ஸ்பெக்ட்ரம் இல்லாட்டி பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் எஃப்எம் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஃப்எம் பேண்டில் எவ்வளவு தான் இருக்குது? வெறும் 25 மெகாஹெட்ஸ் தான் இருக்குது, 85லேருந்து 110. இந்த 25 மெகாஹெட்ஸை நம்ம நிறைய பேருக்கு பிரித்து கொடுக்கணும். நிறைய பேருக்குன்னா நிறைய நிறுவனங்களுக்கு, சூரியன் எஃப்எம் இருக்கலாம், ரேடியோ மிர்ச்சி இருக்கலாம். நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு 100 ஏக்கர் இடம் இருக்குது, அதை 100 பேருக்கு பிரித்து கொடுக்கணும்னா ஒவ்வொரு நபருக்கும் 1 ஏக்கர் கிடைக்கும். அதே 1000 நபர்களுக்கு அதை பிரித்து கொடுக்கணும்னா 0.1 ஏக்கர் அளவுக்கு தான் ஒவ்வொரு நபருக்கும் கிடைக்கும். இதே மாதிரி தான் நம்மகிட்ட வெறும் 25 மெகாஹெட்ஸ் தான் இருக்குது எஃப்எம்முக்கு. ஸோ இதை 1000 பேருக்கு பிரித்து கொடுக்க முடியாது. ஏனென்றால் அங்கே நிறைய விதமான டிராஃபிக் வரும். இந்த டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு ரோடு இருக்குங்க, அதை 4 வழி சாலையாக பிரிக்கவில்லை என்றால் முன்னாடி இருந்து ஒருத்தன் வருவான், பின்னாடி இருந்து ஒருத்தன் போவான், நேரம் மோதிட்டு அங்கேயே நிற்க வேண்டிதான். இதே மாதிரி இந்த டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணணும். ஸோ எஃப்எம்மை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி இந்த எஃப்எம் பேண்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும், இந்த அலைவரிசையை யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் அட்லீஸ்ட் 0.8 மெகாஹெட்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் 86.7ல் ஒரு எஃப்எம் ஸ்டேஷனை கிரியேட் பண்ணுறேன்னா இன்னொருத்தவங்க 86.8ல் கிரியேட் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்? நான் அனுப்புகிற அந்த டேட்டாவும் அவங்க அனுப்புகிற டேட்டாவும் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகும். ஏன்னா இரண்டும் ஒரே அதிர்வெண் இல்லை கிட்ட இருக்கக்கூடிய அதிர்வெண். அப்போ யூசருக்கு கிடைக்கும் போது அந்த பக்கமாக இருக்கக்கூடிய பாட்டும் கேட்கும், திடீர்னு பார்த்தா இந்த பக்கமாக இருக்கக்கூடிய எஃப்எம் ஸ்டேஷனுடைய பாட்டும் கேட்கும். ஸோ இப்படி ஒரு கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல 0.8 மெகாஹெட்ஸுக்கான அந்த டிஃப்ரென்ஸை வைக்கிறாங்க. ஸோ 25 மெகாஹெட்ஸை 0.8 மெகாஹெட்ஸ் டிஃப்ரென்ஸாக நம்ம பிரிக்கும் போது வெறும் 30 ஸ்டேஷன் தான் ஒரு பகுதியில் இருக்க முடியும். நீங்கள் எங்கே வேணாலும் பார்த்துக்கோங்க, 30க்கும் அதிகமான எஃப்எம் ஸ்டேஷனை யாரால் உருவாக்க முடியாது, நம்மளால் உருவாக்க முடியாது. ஏன்னா அதுதான் எஃப்எம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய பேண்டை நம்ம யூஸ் பண்ணோன்னா பெரிய பெரிய ஆண்டனாலாம் வைக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் இப்போதைக்கு சாத்தியம் கிடையாது, இல்லை அதுக்கு ரொம்ப செலவாகும். அதனால தான் இந்த 85 மெகாஹெட்ஸ்லேருந்து 110 மெகாஹெட்ஸ் வரை எஃப்எம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிப்பா, இப்போ எஃப்எம் பேண்டுனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் பேண்ட்ஸ். அதில் 2G இருக்குது, 3G இருக்குது, 4G இருக்குது, இப்போ 5G வந்துட்டாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி லோ ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க, ஹை ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. இந்த லோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லும்போது அது கேரி பண்ணக்கூடிய டேட்டாவும் லோவாக தான் இருக்கும். ஏன்னா லோ ஃப்ரீக்வன்சி ஒரு செகண்டுக்கு கொஞ்சோண்டு நேரம் தான் அதிர்கிறது அப்படிங்கிறதுனால அது கேரி பண்ணக்கூடிய டேட்டாவும் கொஞ்சோண்டு தான் இருக்கும். ஆனால் அது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது, அதனுடைய வேவ் லென்த் அப்படிங்கிறது ரொம்ப தூரம் பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதே இது நீங்கள் ஹை ஃப்ரீக்வன்சி எடுத்துட்டீங்கன்னா ஒரு செகண்டுக்கு ரொம்ப முறை அதிர்கிறது. ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லும்போது அதனால ஹை டேட்டாவை, கூடுதலான டேட்டாவை, லோ ஃப்ரீக்வன்சியை விட கூடுதலான டேட்டாவை கொண்டு போக முடியும். ஆனால் அதனுடைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதனால தான் இந்த 5G அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னாலஜி இங்கே வரும்போது, குறிப்பாக மில்லிமீட்டர் வேவ்ஸ்லாம் வரும்போது கிட்ட குட்டி குட்டி டவர் வைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 5Gயில் ரொம்ப டேட்டா, அதாவது ரொம்ப துல்லியமான டேட்டா, 8K சினிமாஸ், இப்போ நம்ம பார்ப்பது எல்லாமே 4K சினிமான்னு வச்சுக்கோங்களேன். 8K சினிமாவை கூட 5Gயால் டவுன்லோட் பண்ண முடியும், ரொம்ப ஸ்பீடாக டவுன்லோட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு தகுந்தது போல் நமக்கு நிறைய டவர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். ஏன்னா இது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டா. ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது கொஞ்சோண்டு தூரம் தான் ட்ராவல் பண்ண முடியும். நடுவில் ஒரு மரம் வந்தாலோ இல்லாட்டி நடுவில் ஒரு பெரிய பில்டிங் வந்தாலோ இதனால் என்ன செய்ய முடியாது? ஊடுருவி செல்ல முடியாது. ஆனால் இந்த பக்கம் லோ ஃப்ரீக்வன்சி அந்த ஒரு வேவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனால் என்ன செய்ய முடியும்? ஊடுருவி செல்ல முடியும். அதனால தான் எஃப்எம்லாம் லோ ஃப்ரீக்வன்சியாக இருந்தாலும் ரொம்ப தூரத்துக்கு நம்மளால் கேட்க முடிகிறது. எஃப்எம்ல வெறும் பாட்டு மட்டும்தான், அதாவது ஆடியோ மட்டும்தான் கேட்க முடியும். ஆனால் இப்போ நம்ம பயன்படுத்துகிற ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வீடியோ அனுப்புகிறோம், கூடவே வாய்ஸ் சாட், வீடியோ சாட், இது எல்லாமே செய்கிறோம். மல்டிமீடியா கேம் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணுறோம். இதுக்கு ரொம்ப பெரிய டேட்டா, ரொம்ப கூடுதலான டேட்டாவை அனுப்ப வேண்டியிருப்பதனால தான் 5G அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. இப்போ 5Gயை யாரெல்லாம் வாங்க போகிறாங்க, இல்லாட்டி இந்த ஸ்பெக்ட்ரத்தை யாரெல்லாம் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. நான் முதலே சொன்ன மாதிரி இதை லோ, மிட், ஹை அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்கிறாங்க. இதில் லோ அப்படிங்கிற அந்த பேண்ட் ஸ்பெக்ட்ரத்தில் லெஸ் தேன் 1 GHz, அதாவது 600 மெகாஹெட்ஸ், 700 மெகாஹெட்ஸ், 800 மெகாஹெட்ஸ், 900 மெகாஹெட்ஸ், இதுதான் அந்த ஸ்பெக்ட்ரத்தில் இருக்குது. ஸோ இந்த லோ பேண்ட் ஸ்பெக்ட்ரத்தை ஏலத்துக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா மிட் பேண்ட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு இருக்குது. 1 GHzலேருந்து 6 GHz வரை 1800 மெகாஹெட்ஸ், 2100 மெகாஹெட்ஸ், 2300 மெகாஹெட்ஸ், இது எல்லாமே மிட் பேண்ட் ஸ்பெக்ட்ரத்தில் வருது. ஹை பேண்ட் ஸ்பெக்ட்ரத்தில் 24 GHzலேருந்து 40 GHz வரை.
ஸோ இந்த 24 ஜிகாஹெட்ஸ்லேருந்து 40 ஜிகாஹெட்ஸ் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே மில்லிமீட்டர் வேவாக இருக்கும். இது 5Gனுடைய முக்கியமான ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த ஹை பேண்ட் ஸ்பெக்ட்ரத்தை யார் ஏலத்துக்கு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் இங்கே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அது ஜூலை மாதம் முடிவதுக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிடும். சரி, இப்படி ஒரு ஸ்பெக்ட்ரத்தை, அதாவது இப்படி அலைவரிசையை நான் வாங்கிக்கிறேன், இந்த அலைவரிசை வழியாக எனக்கு தேவையான இல்லாட்டி உங்களுக்கு தேவையான ஒரு சர்வீஸ், மொபைல் சர்வீஸை நான் உருவாக்குறேன், ஜியோ அப்படிங்கிறவங்க உருவாக்குறாங்கன்னா இந்த அலைவரிசையை நான் எவ்வளோ வருஷத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். போன வருடம் வரை, அதாவது போன ஏலம் வரை 5 வருடங்கள் மட்டும்தான் இந்த அலைவரிசையை நம்மளால் பயன்படுத்த முடியும். இப்போ எடுக்கிற இந்த ஏலம், அதாவது ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா, அதானி குரூப் இவங்கெல்லாம் வந்திருக்காங்கல்ல, இவங்க இதை 20 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி 20 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால பெரிய ஒரு தொகை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த ஏலம் முடிவில் மத்திய அரசாங்கத்துக்கு 4.25 லட்சம் கோடி ரூபாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 4.25 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது ஒரே தவணையில் இந்த நிறுவனங்கள், இப்போ பார்த்துருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு பணத்தை கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தா இல்லை, 20 தவணையாக கொடுத்தா போதும். ஸோ ஒவ்வொரு வருடம் தொடங்கும் போதும் அந்த வருடத்திற்கான தொகை என்ன, அவங்க ஏலம் எடுத்ததுக்கான தொகையில் 20 டிவைட் பண்ணி அதை ஒவ்வொரு வருடமாக கொடுத்துட்டு இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஏலத்தினுடைய கண்டிஷன். இந்த கண்டிஷன் கூடவே கொஞ்சம் வைப்பு தொகை அப்படிங்கிறதையும் யார் கொடுத்துருக்காங்க? ஜியோ கொடுத்துருக்காங்க, ஏர்டெல் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வோடஃபோன் ஐடியா கொடுத்துருக்காங்க, அதானி குரூப் கொடுத்துருக்காங்க. இதை ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் என்ன குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபருடைய வாங்கும் திறனை குறிப்பிடுகிறது. உதாரணத்துக்கு ஜியோ கொடுத்திருக்கிற ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபாய். ஸோ 14,000 கோடி ரூபாய் கொடுத்து வச்சிருக்கிறதுனால ஜியோ என்ன செய்வாங்க? கூடுதலாக இந்த 5G ஸ்பெக்ட்ரத்தை வாங்க ட்ரை பண்ணுவாங்க, அவங்களால அதை வாங்க முடியும். அடுத்ததாக யார் கூடுதலான இந்த ஏர்னஸ்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர்டெல், பாரதி ஏர்டெல் அப்படின்னு சொல்கிறோம்ல, கிட்டத்தட்ட 5,500 கோடி ரூபாயை ஏர்னஸ்ட் அமௌண்ட் டெபாசிட்டாக வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் வோடஃபோன் ஐடியா அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்க கிட்டத்தட்ட 2,200 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதில் அதானி குரூப் உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொன்னோடனே, ஒருவேளை அதானி குரூப் தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு, அதாவது இந்த 5G ஸ்பெக்ட்ரம் முழுவதுமாக எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன யோசனை கூட நமக்குலாம் இருந்துச்சு. ஆனால் அவங்க கொடுத்து வச்சிருக்கிற தொகை, இந்த ஏர்னஸ்ட் அமௌண்ட் டெபாசிட் அப்படிங்கிறது வெறும் 100 கோடி ரூபாய். அப்படின்னா இவங்க எவ்வளோ தான் வாங்க போகிறாங்க? கொஞ்சோண்டு பேண்ட் விட்த்தை மட்டும் வாங்க போகிறாங்க, இல்லாட்டி கொஞ்சோண்டு ஸ்பெக்ட்ரத்தை மட்டும் வாங்க போகிறாங்க. இந்த கொஞ்சோண்டு ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லும்போது தனியாருக்கு தேவையான, இல்லை அவங்க ஆஃபீஸுக்கு தேவையான, இல்லாட்டி 2 ஆஃபீஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான குட்டி சர்வீஸுக்காக மட்டும், சின்னதாக ஒரு 5G ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அதானி இப்போ யூஸ் பண்ண போகிறாங்க. 20 வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஏலத்தில் அதானி குரூப் பெரிய அளவு ஸ்பெக்ட்ரத்தை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. சரி, நான் இப்போ வாங்கிட்டேன், இப்போ அதானி குரூப் ஒரு பர்டிகுலர் போர்ஷனை வாங்கிட்டாங்க, எனக்கு வேண்டாம், நான் இந்த ஃபீல்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க 10 வருடத்திற்கான தொகையை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அதன் பிறகு அவங்க என்ன செஞ்சிடலாம்? இந்த ஸ்பெக்ட்ரத்தை கவர்மெண்ட்டே கொடுத்துட்டு எனக்கு இது வேண்டான்னு சொல்லி எழுதி கொடுத்துடலாம். ஸோ ஓவராலாக ஸ்பெக்ட்ரம்னா என்ன, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னா என்ன, அதில் எந்த மாதிரி லோ ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி, அது எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது, ஏன் இந்த மாதிரி ஏலம் எடுக்கப்படுகிறது, இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும், ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி தெரியாமையே 5G ஏலம் கொடுக்க போகிறாங்களாம்ப்பா, 2Gயில் அந்த பிரச்சனை நடந்துச்சு என்னன்னு தெரியலையேப்பா, காற்றை விற்றுலாம் காசு சம்பாதிக்க முடியுமா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும், உறவுகளுக்கும், மாணவர்களுக்கும் நீங்கள் இதை பகிரலாம். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கான பாடத்திட்டத்தில் இது இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.